வெல்கம் டு வெராண்டா ஐஏஎஸ். இப்போ ரீசெண்டாக அப்போசிஷன் எதிர்கட்சிகளுடைய எம்பிகள் நாடாளுமன்றத்தில் ஸ்பீக்கர்கிட்ட ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மிஸ்டர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை எதிர்த்து அவர்களை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மோஷன் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நீக்கம் என்பது எவ்வாறு செய்யப்படுகின்றது அப்படிங்கிறத இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், this removal process, it can start in both the house. இப்போ ஆர்டிகல் 124ல ரிமூவல் ஆஃப் Supreme Court judge, article 218 removal of High Court judge it speaks about, and Judges Inquiry Act speaks about the general process through which it has to be done. அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் எந்த காரணத்தில் ரிமூவ் பண்ணலாம்? நிரூபிக்கப்பட்ட ஒரு திறமையின்மை, நிரூபிக்கப்பட்ட தவறான செய்கை, சட்டத்திற்கு புறம்பான செய்கை. சரி, இது எங்க நீக்கலாம், யார் நீக்கணும் அப்படின்னா, இது பியூர்லி பார்லிமெண்ட் மட்டுமே, நாடாளுமன்றம் மட்டுமே செய்யக்கூடிய அவர்களின் முழு உரிமை. இதை தான் ஜஸ்டிஸ் வீராசாமியோடைய நீக்கத்தின் கேஸ்ல 1991லையும் ரவிச்சந்திரன் ஐயர் என்கின்றவர் ஃபைல் பண்ண 1995 கேஸ்லயுமே கோர்ட் தெளிவா சொன்னது, பார்லிமெண்ட் மட்டுமே தீர்மானிக்கக்கூடியது. அப்ப பார்லிமெண்ட் ரிமூவ் பண்றதோட ப்ரொசீஜர் என்ன? இது ரெண்டு ஹவுஸ்ல எந்த ஹவுஸ்ல வேணாலும் மூவ் பண்ணலாம். இஃப் இட் இஸ் மூவ்ட் இன் லோக்சபா, லோக்சபாவின் 100 நபர்கள் கையெழுத்திட்டு இவங்க ரிமூவலை ப்ரொசீட் பண்ணணும், ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும். ராஜ்யசபால மூவ் பண்ணோம்னா 50 பேர். இப்ப லோக்சபால மூவ் பண்ணும்போது 100க்கும் மேற்பட்டவர்கள் கையெழுத்திட்டு கொடுக்கும் பொழுது ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்றார். ஆனா ஸ்பீக்கர் இங்க நிராகரிக்கலாமா? பண்ணலாம். ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் கேன் ஈவன் டினை இட். ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் தெளிவாக சொல்லுது. ஓகே, ஆஃப்டர் அட்மிட்டிங் வாட் இஸ் த ப்ராசஸ்? இஃப் a speaker admits he or she, they have to institute a committee. அந்த கமிட்டியில பொதுவா 3 நபர்கள் இருப்பாங்க. ஜுடிஷியரி சேர்ந்த 2, ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட், இந்த லீகல் சட்ட வல்லுநர் ஒருவர் இருப்பாங்க. ஸோ த 3-member committee should look into the allegations. அந்த சபையில் லோக்சபால 3/2 அமர்ந்திருப்பவர்களில் ஓட்டு போடணும். அன்னைக்கு எவ்வளோ பேர் பிரசண்டா இருந்தாங்களோ அதுல 3/2 கூடவே 50% மேற்பட்ட மொத்த நபர்கள் ஓட்டு போட்டிருக்கணும். இது ரெண்டுமே சேரணும். அப்பனா நீங்க எந்த கணக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் 272 பேத்துக்கு மேல சப்போர்ட் வேணும். ஆனால் இப்ப 400 பேர் உட்கார்ந்து இருந்தா 2/3 of 400 என்னவோ அந்த சப்போர்ட்டும் வேணும். So it's a very difficult task with relate to it. Both has to be there. So this way a removal process is done. A removal procedure goes. So Lok Sabha move ஆனுச்சுனா then it goes to Rajya Sabha. மேல் சபையில இதே போல், ஆனா அங்க என்கொயரி கிடையாது, விவாதம் நடக்கும். அங்க ஓட் போடுவாங்க. இதே மெஜாரிட்டி அங்கேயும் பாஸ் ஆனால் it goes to the president and finally person is removed. The said judge is removed. Veranda IAS, where your dream becomes reality.